கனடால இருந்து இப்ப யுஎஸ்ஏ போய் எப்படி இருக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ரெட் ரோடு ரெண்டு லாரி ஒன்று ரைட் ஒடிச்சு நேர போய் விட்ட வெளியில நிக்கிற ஒயிட் ஹவுஸ் கேட் நடுவுல மோதிருச்சு. ரெட் ரோடு ரெண்டு லாரி ஒன்று ரைட் ஒடிச்சு நேர போய் விட்ட வெளியில நிக்கிற ஒயிட் ஹவுஸ் கேட் நடுவுல மோதிருச்சு. இங்க பாருங்க, ஒண்ணுக்கு போற இடம். ஒண்ணுக்கு போய்கிட்டு இருக்கு சார். பெண்களை நம்பாதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். நானே மவுண்டன் டைகரை பார்க்கல, அவங்களுக்கு எப்படி நான் காம்பேன்? இப்போ பாருங்க கைஸ், மவுண்டன் டைகர். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. என்னது சத்தம் போடாம நம்ம போற லொகேஷன் பாத்தீங்கன்னா வெர்மாண்ட்னு ஒரு லொகேஷன். அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபாலுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லொகேஷன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஷ்ணு டாக்ஸ். இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்துட்டு யூஎஸ்ஏ போகலாம் அப்படின்னு ஒரு பெரிய பிளான் எடுத்திருக்கோம். அப்படியா? அப்படி ஸோ நம்ம கனடால இருந்து இப்போ யுஎஸ்ஏ போய் எப்படி இருக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நம்ம போற லொகேஷன் பார்த்தீங்கன்னா வெர்மாண்ட்னு ஒரு லொகேஷன். அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபாலுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லொகேஷன் சொல்லி இங்க இருக்காங்க பாருங்க, இவங்க தான் சொன்னாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு எங்களுக்கும் தெரியாது. இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா? நீங்க எல்லாரும் போயிருக்கீங்க, நான் மட்டும் தான் போல. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் யூஎஸ் ட்ரிப். சூப்பர். ஸோ இவங்க 3 பேரோட தான் நம்ம ஃபர்ஸ்ட் யூஎஸ் ட்ரிப் போக போறோம். என்னது பாட்டில்ல என்னது ஜூஸ்? கிட்டத்தட்ட இமிகிரேஷன்லயே ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம ஃபுல்லா டைரக்டா அங்க போய் பார்த்துருவோம். வாங்க போலாம். ரெட் ரோடு ரெண்டு லாரி ஒன்று ரைட் ஒடிச்சு நேர போய் விட்ட வெளியில நிக்கிற ஒயிட் ஹவுஸ் கேட் நடுவுல மோதிருச்சு. ரெட் ரோடு ரெண்டு லாரி ஒன்று ரைட் ஒடிச்சு நேர போய் விட்ட வெளியில நிக்கிற ஒயிட் ஹவுஸ் கேட் நடுவுல மோதிருச்சு. மொட்டை வெயிலில பட்ட பகலில் இதை வேடிக்கை பார்க்க வந்தான் நம்ம வெள்ளை கொடி வேண்டாம் பட்டினத்து பூதம் தீப்பிடிப்பத பத்து எறிவத ஐயோ பத்து எறிவத பொத்தி தூரம் நின்று பாப்பத விட்டு புட்டான். அந்த பறக்க வெட்டி பைய பக்கம் நின்று கையை கட்டி வேண்டி ரெண்டு லாரி ஒன்று ரைட் அடிச்சு நேரம் போய் வெட்ட வெளியில நிற்கிற 6.5 hours later. ஹலோ கைஸ், ஹாய் சொல்லுங்க கைஸ். ஹலோ. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆசபிள் சாசம்னு சொன்ன மாதிரி. இப்போ இந்த இடம் வந்துட்டு ட்ரெக்கிங்க்கு வந்துட்டு அட்வென்ச்சர் வந்து எல்லாமே ஐயோ ஒன்றுக்கு போகிற இடத்துக்கு வந்து நாங்கள் தான் இங்கே கூட்டு வராருன்னு நினச்சா ஒன்றுக்கு போகிற இடத்துக்கு வந்திருக்காரு. இங்கே பாருங்க, ஒன்றுக்கு போகிற இடம். ஒண்ணுக்கு போய்கிட்டு இருக்கு சார். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்வென்ச்சர்ஸ் எல்லாமே க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அட்வென்ச்சர் நம்மளுக்கு பண்ண முடியாதது காரணத்தினால வெறும் ஒரு வாக்கிங் ட்ரையல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $30 ஆச்சு. ஸோ ஒருத்தருக்கு $30 யூஎஸ்டி படி டோட்டலாக $80 $20 யூஎஸ்டி மாதிரி வருது. பட் கனடியன் டாலர்ஸ்லேயே $30 நம்மளுக்கு. பட் பரவாயில்ல, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் பார்ப்போம் இவ்வளோ தூரம் வந்தாச்சு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான். எப்படி சித்தாரா, உனக்கு எல்லாமே தெரியுது? ஏன்னா ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிட அவங்க தான் நம்ப மாட்டேங்கிறாங்கன்னா. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம வந்துட்டு வெளியில் வந்துட்டோம். எப்படி போகணும்னு தெரில ரூட்டு. மேடம் வந்துட்டு இந்த பக்கத்தில் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க. அங்கே 2 பேர் தெரியுறாங்களா பின்னாடி, அவங்க 2 பேரும் இவ்வளோ நம்பலை. நீ வா, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாச்சு. இங்கே வந்து இந்த நம்பர் வழியாக தான் போகணும்னு அங்கே போர்டு இருக்கு. இப்போ மட்டும் அங்கே எதுவுமே இல்லைன்னா வேற வழி கண்டுபிடிச்சு நம்ம அங்கே பாரு, அங்கே போர்டு இருக்கு பாரு. அது கார் போகிறதுக்கு அப்படி போகணுமா? ஆப்போசிட்ல கார் போகிற ரூட்ல கூப்பிட்டு வந்துட்டு இதில் ஆக்சிடென்ட் கரெக்டாக சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இவ்வளோ நம்பாதனால இல்லை, நான் சொன்னேன்ல அங்கே பெடஸ்ட்ரியன் பார்த்து இருந்தது. ஆனால் அந்த சைடு போகணும். அவங்க தான் டேக் 9ன்னு போட்டிருந்தாங்க. அங்கே பாரு, அங்கே போர்டு போட்டிருக்காங்க. பெண்களை நம்பாதீங்கன்னு சொன்னா கேட்குறீங்களா? பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள்.
A few moments later. வாழாயன் வாழ்வை வாழவே தாழாமல் மேலே போகிறேன் தீரா உள்ளூற்றை தீண்டவே இன்றே இங்கே மீழ்கிறேன் இங்கே கேமராவில் கை இப்படி இருக்கு அவர் கை இல்லை ஆக்சுவலாக இது வந்து நல்லாவே இருக்குது. பட் என்னென்னா இந்த மாதிரி லேட் அக்டோபர் இல்லை அதை தாண்டி வந்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெருசாக ஒர்த்தாக இருக்காது. நீங்கள் சம்மரில் வந்தீங்கன்னா உண்மையிலேயே அட்வென்ச்சரஸாக இருக்கும். நம்ம கீழே அந்த லேக்லாம் காமிச்சு தெரியுமா, அந்த லேக்லேயே நடந்து போகிற மாதிரி இருக்கும். என்னது சத்தம் போடாமல் என்னது என்னது உங்களோட ஒப்பீனியன் என்னாச்சு? ஆமாம், அங்கே இப்போதைக்கு 2 அனிமல்ஸ் பார்த்தோம். ஒரு எலிஃபெண்ட், ஒரு எலிஃபெண்ட் எங்கே பார்த்தீங்க? ஆமாம், ஒரு எலிஃபெண்ட்டும் ஒரு எலிஃபெண்ட் ராக்னு ஒன்று பார்த்தோம். எலிஃபெண்ட் ராக், அது எலிஃபெண்ட் கிடையாது. அப்புறம் மவுண்டன் டைகர் ஒன்று பார்த்தோம். மவுண்டன் டைகரா? ஆஹா ஆ உங்களுக்கும் அதை காட்டணும்னு நினைக்கிறேன். நானே மவுண்டன் டைகரை பார்க்கல, அவங்களுக்கு எப்படி நான் காம்பேன்? இப்போ பாருங்க கைஸ், மவுண்டன் டைகர். தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு, காமெடி பண்ணாத. சரி, ஓகே தான். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். 1 டே ட்ரிப்பு வந்துட்டு வேர்மாண்ட் சுற்றி பார்த்துட்டு இந்த வேர்மாண்ட்ல இது என்ன இடம்னே தெரியாமல் ஒரு இடம். ஃபால் கலர்ஸ் பார்த்துட்டு நல்ல ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இன்ஸ்டாகிராமில் போட்டு சீன் போடணும் அப்படின்னா நீங்கள் வரலாம். செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க எல்லாரும். லைக் நார்மலாக நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்களே லைக் சும்மா கேஷுவல் கான்வர்சேஷன்ஸ் நல்லா இருக்குங்க. ஒரு யூஎஸ் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் வைப்பில் இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ இது ஒரு சின்ன சிட்டிங்கிறதுனால நிறைய ஷாப்ஸ் வந்து இந்த பார்ட்டிசிபேட்டிங் இந்த ட்ரிக் ஆர் ட்ரீட் ஹாலோவீன். ஸோ எல்லாருமே கையில் ஒரு மேப் வச்சுருக்காங்க. இந்த கேரி பேக் நீங்கள் என்ன கரெக்ட் பண்ணாலும் இதுதான் ஆக்சுவல் ஹாலோவீன் வைப்ஸுங்க. என்னென்னா இந்த மாதிரி சாக்லேட்ஸ்லாம் நம்ம கொடுப்பாங்கள்ல, படத்தில் கொடுத்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் லைக் லிட்டரலாக ஏன்னா நாங்கள் மாண்ட்ரியலில் கூட இந்த மாதிரி லைக் இந்த மாதிரி குட்டி குழந்தைங்கள்லாம் போயிட்டு பேக் எடுத்து நாங்கள் போய் பார்க்கல. பட் இங்கே வந்து எல்லாரும் லிட்டரலாக எடுத்துகிட்டு போயிருக்கோம். இன்னும் ஹாலோவீனுக்கு எப்போ ஒரு 1 வீக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நீ சாட்டர்டே இல்லையா, ஸோ வீக்கெண்ட்னால நிறைய பேர் வந்திருக்காங்க. பட் இட்ஸ் வெரி ஃபன் டு வாட்ச். ஹலோ அண்ணா. நம்ம இப்போ கப்பலில் இருக்கோம். ஆக்சுவலாக இது பேர் ஃபெரின்னு சொல்லுவாங்க. இந்த ஊரில் யூஎஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஒரு சிட்டி டு அனதர் சிட்டியான்னு தெரில, பட் அந்த பிளாட்ஸ்பர்க்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அங்கேருந்து வேர்மாண்ட்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கார் மூலிமா ட்ராவல் பண்ணால் அரவுண்ட் 3 hours கிட்ட ஆகிடும். அப்படின்றதுனால இந்த மாதிரி ஃபெரி மூலியமா போயிடுவாங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 minutesலேயே ரீச் ஆகிடும். இன்னொரு ஒரு ஸ்டேட். ஸோ இது ஒரு ஸ்டேட் போல், அது ஒரு ஸ்டேட் போல். ஸோ நம்ம சுற்றி போனால் 3 hours கிட்ட ஆகும். பட் இந்த மாதிரி நம்ம போனால் ஃபெரி யூஸ் பண்ணி போனால் கிட்டத்தட்ட ஒரு 1 hourலேயே 20 minutesலேயே போயிடலாம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபெரியில் இருக்கும், செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்பலாம் இல்லை, கிட்டத்தட்ட 4 பேருக்கு $48, ஒரு பர்சனுக்கு $12 மாதிரி. கார் கணக்கு இல்லைல்ல, ப்ளஸ் 4 people எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா $48 USD. பட் நம்மளோட கெனடியன் டாலர்ஸ் படி அது ஒரு கன்வர்ஷன் ரேட் வரும்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் இது ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ங்க. கரை வந்த பிறகே பிடிக்குது கடலை, நரை வந்த பிறகே புரியுது உலகை, நேற்றின் இன்பங்கள் யாவும் கூடியே இன்றை இப்போதை அர்த்தமாக்குதே, இன்றின் இப்போதின்